எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இமை பொழுது கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆனால் உருக்கமான இரக்கங்களினாலே என்னை சேர்த்து கொண்டார் என்று இன்னைக்கு ஏசாயாவின் புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். இமை பொழுது எங்களை தேவன் கைவிடுகிற சூழ்நிலை, சில வேளைகளை நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்படுகிற சூழ்நிலை நமக்கு வரத்தான் செய்கிறது. ஆனாலும் தேவனுடைய இரக்கங்கள், கிருபை, வரங்கள் மாறாததாகவே நம் வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் எப்பொழுது கைவிடப்படுகிறோம் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அநாதை சிநேகத்தினால் சிநேகித்து காருண்யத்தினால் தான் இழுத்து கொண்டார். ஆபிரகாமை தேவன் நேசித்து அழைத்து அவன் சந்ததிக்காக ஒரு தேசத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த தேசத்திலே இருந்து பல சந்தர்ப்பத்திலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டு சிறைப்பட்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். சிறைப்பிடிக்கப்பட்டு போன சூழ்நிலை அவர்களை தேவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுது தேவன் கைவிடுகிறார் அவர்களை? அவருடைய பாவம் உச்ச நிலைக்குள்ள திரும்பும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது, தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடாமல் போகிற போது தேவன் அவர்களை கைவிடுகிறார். இன்னொரு பக்கத்தில் அவர்கள் தேவனுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய தங்களை சுற்றிலும் உள்ள பிரஜாதியார்களுடைய முறைமைகளை நடந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி தேவனுக்கு எரிச்சலை மூட்டும் போது தேவன் அவர்களை கைவிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு போக 4 காரணங்கள் இருந்தது. முழுவதை நான் வேதத்திலிருந்து வாசிப்பேனால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் பேச முடியாது. முதலாவது, அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றினதினால தேவன் அவர்களை அந்நியர் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் என்னை தேடாமல், என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறதினால் நீங்கள் அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறதை போலவே நீங்கள் அந்நியர்களை சேவியுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 2வது, அவர்கள் தேசத்தில் வாழ்கிற போது தேவன் நீதி நியாயங்களின்படி வாழாமல் அங்கே அந்நியர்களை ஒடுக்கி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்காமல், அவர்களுக்கு இரக்கம் காட்டாமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலிகளை கொடுக்காமல் போனதினால ஆண்டவர் அவர்களை அந்நியர் கையில கொடுத்து, நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யாததினால் அவர்களும் உங்களுக்கு இறங்காமல் இருக்கிறார்கள், நீங்கள் மற்றவர்களை விடுதலை ஆக்காததினால அவர்களும் உங்களை விடுதலை ஆக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்கு தேவன் அவர்களை கைவிட்டார். 3வது, அவர்கள் பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காமல், நிலத்துக்கு ஓய்வு கொடுக்காமல், தங்கள் வேலைக்காரர்களுக்கு ஓய்வு கொடுக்காமல், தங்கள் மந்தைகளுக்கு ஓய்வு கொடுக்காமல் அவர்கள் ஓய்வு நாளை அசட்டை பண்ணினதினால தேவன் அவர்களை 70 வருஷம் அவர்களை பாபிலோன் தேசத்துக்கு வைத்து அவர்கள் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அளவு, ஓய்வில்லாமல் அவர்கள் வேதனைப்படக்கூடிய அளவு தேவன் அவர்களை கைவிட்டார். 4வது, தேவனுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டியதும் தேவனுடைய ஆலயத்தில கொண்டு வர வேண்டிய பண்டக சாலையில கொண்டு வர வேண்டிய பொக்கிஷங்களை, தங்கள் காணிக்கைகள் அவர்கள் கொடுக்காமல் போனதினால அவர்களுடைய விளைவுகள், அவர்கள் அந்நிய தேசத்துல போய் அவருடைய விளைவுகளை அந்நியர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்படித்தான் தேவன் அவர்களை கைவிட்ட சூழ்நிலை. ஆனாலும் தேவன் மட்டாகவே அவர்களை தண்டித்தார். அவருடைய கிருபை மாறாததாகவே இருந்தது. அதனாலதான் எசேக்கியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், என் கட்டளைகளின்படி நடவாமல் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமையின்படி செய்த நீங்கள் திரும்பவும் நான் இரக்கம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். தேவன் மறுபடியும் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார், கிருபையை காண்பிக்கிறார். எந்த தேசத்திலிருந்து சிதறப்பட்டு போனாங்களோ அங்கே தேவன் அவர்களை மறுபடியும் கொண்டு வருகிறார். 70 வருடங்கள்
மறுபடியும் அவர்களை தேவன் கொண்டு வந்தார். அந்த எசேக்கியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல அங்க வாசிப்போம் என்று சொன்னால் தொடர்ந்தும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் ஜனத்தினிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சுதரப்பட்ட தேசத்திலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது காலத்துக்கு காலம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில ஏற்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் கைவிடுகிற சூழ்நிலை உங்களுக்கு வருகிறதா? நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல், தீர்க்கதரிசிகள் ஊழியர்களுக்கு செவி கொடுக்காமல் போகிறீர்களா? அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அடிமைத்தனத்துக்குள்ள வாழுகிறீர்களா? இல்லை என்றால் தேவனுடைய கற்பனைகளை மீறி நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்காமல், உதவி செய்யாமல், அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எங்களுக்கு இஸ்ரவேலின் ஜனங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு உதாரணமாய் கொண்டு நாங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவோம். தேவனங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிற போது ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு, உம்முடைய ஊழியருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவன் நியமத்தின்படி வாழட்டும். பிதாவே, நீ கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பக்கமாய் திரும்புங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.